ஜோதி அந்தத்தின் சுடரே போற்றி, சுடர்ஞான ஒளியே போற்றி. என் தமிழ் சமூகம் அனைவருக்கும் பெருமாள் அடிகளாரின் அன்பான வணக்கங்கள். எங்கள் சபையின் மூலமாக நாங்கள் மெஞ்ஞான விளக்கங்களை கூறிக்கொண்டிருக்கின்றோம். இன்று ஒரு ஞான விளக்கத்தை நாங்கள் கூற இருக்கின்றோம். அவற்றையெல்லாம் நீங்கள் கண்டு ஆனந்தப்பட வேண்டும். ஒரு மனிதன் சுகத்தை தேடி சென்று கொண்டிருக்கின்றான். சில மனிதர் இன்பத்தை தேடி சென்று கொண்டிருக்கின்றான். ஆனால் நாம் எதை தேடி கொண்டு இருக்கின்றோமோ அது நமக்கு கிடைப்பதில்லை. அதனால் இறைவன்பால் நம் கவனத்தை செலுத்தி இங்கே வழிபாட்டு முறைகளில் நாம் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். அவற்றின் மூலமாக நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். அது உண்மை. மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அதுபோல் நம்ம எல்லாம் படைத்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த எம்பெருமான் அண்டத்திலே பிண்டத்திலே நிறைந்து இருக்கின்றான். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அந்த எம்பெருமானாரை அண்டத்தில் நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். மதங்களின் மூலமாகவும் சமயங்களின் மூலமாகவும் வழிபாட்டு நெறிமுறைகள் மூலமாகவும் ஆகம விதிப்படியும் இப்படி பல பேர் பலவிதமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எவரெவர் எப்படி கூறிக்கொண்டிருக்கிறார்களோ அப்படியெல்லாம் நாம் கடைபிடித்து எப்படியாவது நாம் கரையேறி விட வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒன்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தில் 4 நிலைப்பாடுகள் இருக்கின்றது. அதை முதலில் ஒரு மனிதன் அறிய வேண்டும். அதன் பிறகுதான் அந்த வழிபாட்டு முறைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே 100க்கு 90% பேர் சரிகை மார்க்கத்தில் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஞானம் என்ற ஒரு தெளிவு அங்கு எவருக்கும் இல்லை. ஏனென்றால் நம்மை ஆட்டி படைக்கக்கூடியது மனம், மனதோடு சேர்ந்து இருக்கக்கூடியது அகங்காரம். இந்த இரண்டும் நம்மை பந்த பாசத்துக்குள் ஆட்படுத்தி நம்மை பிறவி என்னும் பெருங்கடலை நீந்தாமல் இங்கே தத்தளித்து கொண்டே இருக்க செய்து கொண்டிருக்கிறது. அவற்றில் இருந்து நாம் எப்படி மீள வேண்டும்? இறைவன் 84 லட்சம் பிறவி இனங்களை உலகத்தில் படைத்திருக்கின்றார். அந்த பிறவி இனங்களுக்குள்ளும் அவர் இருக்கின்றார். ஆனால் அவர் இருப்பதை வேற எந்த ஒரு ஜீவராசிகளும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றன. இந்த மனித இனம் மட்டும்தான் அதை அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இவருக்கு தான் அந்த பகுத்தறிவு என்று சொல்லுகிறார்கள், பட்டறிவு இருக்கின்றது, ஆராய்ந்து பார்க்கும் திறன் இருக்கிறது. ஆனால் நாம் அதை நினைத்து பார்ப்பதே இல்லை. நாம் எதற்காக இந்த பிழையை எடுத்து வந்திருக்கின்றோம் என்று யாராவது நினைத்து பார்த்திருக்கிறார்களா? யோசித்து பாருங்கள். வாய்க்கிலேயே வியாக்கரணம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எந்த இறைவனை தேடி சென்று இறைவனை வளர்ந்து மன்னிக்கவும், எந்த இறைவனை நாம் இங்கே உலகம் முழுதும் காடு மலைகளிலும் கோயில் குளங்களிலும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோமே,
அந்த இறைவன் எங்கு இருக்கின்றான், எப்படி இருக்கின்றான், என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு கேள்வியை நம்முள் நாம் கேட்கும்போது அது நிச்சயமாக விடை கிடைக்கும். யாருக்கு இது விளங்கும் என்றால் திடபுத்தி உள்ளவருக்கு, எதையும் ஆராய்ந்து பார்க்கும் திறன் உள்ளவர்கள் பூமியில் இருக்கத்தான் செய்கிறார்கள், எல்லோருக்கும் அல்ல. யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி அந்த எம்பெருமானார் நமக்கு என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்? நாம் பிறவில் செய்த ஊழ்வினையை பயனை இங்கே நாம் அனுபவிக்க வேண்டும். எப்படி, எதனால் நாம் ஊழ்வினையை சம்பாதித்தோம்? மூன்றுகளால் நாம் இப்பிறவியை எடுத்திருக்கின்றோம். அதாவது வாக்கு, மனம், காயம். இந்த மூன்றின் செயலால் தான் நமக்கு இந்த பிறவி கிடைத்திருக்கிறது. இப்பிறவியில் துன்பம் கிடைத்திருக்கிறது. அந்த பிறவி துன்பத்தை இங்கே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்போ கொடியதானது இருப்பது இந்த வாக்கு, மனம், அகங்காரம் என்ற இந்த மூன்றும் மிக கொடுமையானது. அவற்றை தான் நாம் பற்றி இங்கே இருக்கின்றோம். அவற்றை விட்டு விலகி வெளியே வர வேண்டும். இங்கே அகங்காரத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியது இந்த தேகம். முக்கியமானது அதுதான். வாக்கு, மனம், காயம். இப்படி முதலில் ஒரு மனிதன் வாக்கால் பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றான். அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ரோட்டை செவிலேன்னு ஒருத்தன் போவான். எவனுக்கு எவனோ ஒரு பிரச்சனை இருக்கும். அதில் இவன் தேவையில்லாமல் மூக்கை நினைத்து போயிட ஒரு அறை விடுவான். அப்பயே சம்பாதித்தார், பாவத்தை சம்பாதித்து கொண்டார். ரெண்டாவது வாக்கு, செவிலேன்னு போவான், சம்பந்தமே இருக்காது, அவனை கூப்பிட்டு கண்டவரைய பேசுவான். அப்போ ஒரு மனிதன் பேசும்போது எதிராளிக்கு அந்த மனம் எவ்வளவு வேதனைப்படும் யோசித்து பார்க்கணும். அதான் வள்ளுவர் சொல்லுவார், தீயினால் சுட்ட புண்ணு ஆறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அவ்வளவு கொடுமையானது இந்த வாக்கு. அதுக்கடுத்தார் போல் மனம். தேவையில்லாத பொருளுக்கெல்லாம் ஆசைப்பட்டு பல இன்னல்களுக்கு மன உளைச்சலை உண்டாக்கி இதன் மேல் நமக்கு துன்பத்தை இங்கே வரவழைக்க செய்யக்கூடியது இந்த மனம். இந்த மூன்றுகளால் தான் ஒரு மனிதன் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். இவற்றை எல்லாம் செயல்படுத்தக்கூடியவர் அகங்காரம் என்ற செயல். அதுதான் காரிய பூதமாக இங்கே நடந்து இருக்கிறது. இங்கே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 நிலைகளை ஒரு மனிதன் ஊடுருவி பார்க்க வேண்டும். இதான் ஔவையார் கூறியிருப்பார்கள், உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உணவினுள் உத்தமனை காண். நாம் எந்த இறைவனை உலப்புறத்திலே தேடிக்கொண்டிருக்கின்றோமே அந்த இறைவன் நம் உடலிலே இருக்கின்றான். அவனை நான் உணர்ந்து பார்க்கக்கூடியதுதான் ஆன்மீகம். வேறு எதுவும் ஆன்மீகம் அல்ல. புறத்திலே நாம் வழிபாட்டு முறைகளை செய்து கொண்டிருக்கின்றோமே, இவையெல்லாம் ஆன்மீகம் என்ற ஒரு பெயர் மட்டும்தான். அது ஆன்மீகம் அல்ல. ஒவ்வொரு மனிதனும் தன்னை நோக்கி தன்னை ஆராய்ந்து பார்க்கின்ற திறன் இருக்கிறதே, அதுதான் ஆன்மீகம். ஏனென்றால் ஆன்மா என்பது புறத்திலே அல்ல, இங்கே அகத்திலே இருக்கிறது, அகமாக இருக்கிறது, உள்ளமாக இருக்கிறது. அதான் திருமூலர் கூறுகின்றார், உள்ளமே கோயில் நூலனம் ஆலயம், தெல்ல தெளிந்தவருக்கு சீவன் சிவலிங்கம். மற்றவருக்கு அல்ல.
அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு நீங்க ஒரு வைராக்கிய புருஷனாக இருக்க வேண்டும். வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு மனிதன் உங்களுள் இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த தேவனாக, கருணாமூர்த்தியாக, கருணாநிதியாக இருக்கின்ற எம்பெருமான், அண்டத்திலே பரம்பொருளாக இருக்கின்றார், பிண்டத்திலே சிவலிங்கமாக இருக்கின்றார். அந்த சிவஸ்வரூபத்தை நாம் இங்கே கண்டு தரிசிக்க வேண்டும். உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான். அந்த ஒரு கடவுள் யார் என்றால் ஈசன் மட்டுமே. சிவபெருமான் என்று கூறுகின்றோமே, அவர் மட்டும்தான் உலகத்தில் ஒரே கடவுள். பல பேர் பலவிதமான கடவுளை வைத்து வணங்குகிறார்கள். அந்த கடவுள் எல்லாம் அவரின் சக்திகள், பல சக்திகளாக பிரிந்து இந்த உடலிலே இருக்கின்றது. ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. அந்த சக்திகளை நாம் இங்கே ஒரு சேர இணைத்து உருட்டி திருத்தி ஆங்காயில் கொண்டாந்து நிறுத்தினால் அந்த சிவஸ்வரூபத்தை ஒரு மனிதன் காணலாம். அதற்கு ஞானம் உங்களுக்கு வழி செய்யும், துணை புரியும். எந்த ஒரு மனிதன் ஏக்கத்தோடு இருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு எம்பெருமான் நிச்சயமாக வழிகாட்டுவார். ஆனால் நாம் இவற்றையெல்லாம் மறந்துவிட்டோம். மதங்களும் சமயங்களும் சொல்லிக் கொடுத்த அந்த வழிமுறைகளையே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு மனிதன் மதத்தை பிடிப்பாக பிடித்துக் கொண்டு இருக்கின்றானோ, அந்த மதத்தில் வியாக்கரணம் பேசிக் கொண்டிருக்கின்றானோ, அவன் எல்லாம் ஞானியும் அல்ல, யோகியும் அல்ல, அவெல்லாம் மதச்சாரியார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள்தான் ஜாதியை பற்றி பேசுவார்கள், இனத்தை பற்றி பேசுவார்கள், மொழியை பற்றி பேசுவார்கள், உலகத்தில் பிரிவினையை ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் மட்டும் சுகமாக வாழ இப்படி ஒரு வழியை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் நம் மக்கள் அகப்பட்டு இங்கே புழுவாக நெளிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் புழுவாக இங்கே இருக்க வேண்டாம், குளவியாக இருக்க வேண்டும். குளவி என்பது அவ்வளவு ஆராய்ந்து பார்க்கும் திறன் உள்ளது. அது மாதிரி அறிந்து பார்க்கக்கூடிய திறன் நமக்கு மட்டும்தானே இருக்கிறது, வேற எந்த ஒரு ஜீவராசிக்கும் இல்லையே. நாம் எதற்காக இந்த பிறவியை எடுத்திருக்கின்றோம் என்பதை என்றைக்காவது ஒரு கணப்பொழுது யாராவது நினைத்து பார்த்துக்கொண்டா? எதற்காக இந்த பிறவியை மனிதன் நமக்கு கொடுத்திருக்கின்றான்? அரிதிலும் அரிதான இப்பிறவி மானிட பிறவி. இப்பிறவி எடுத்த பயன் என்ன, இவற்றால் நாம் அடையக்கூடிய பலன் என்ன என்ற இரண்டு தன்மையையும் நாம் உணராமல், அறியாமல் ஒரு புழுவை போல் மாண்டு விரிகின்றான். கனப்பொழுது அந்த எம்பெருமான் உங்களிடம் வரும்பொழுது, ஆனால் அவன் சென்று விட்டால் இங்கே நாம் நடைப்பினோம். சித்தர்கள் கூறுவார்கள், அற்புதமான ஒரு பாடல். எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடி, வீதியில் தான் மறித்து கட்ட கயிறெடுத்து கால்நாளும் சேர்த்திருக்கி அட்டாங்க தேசமெல்லாம் ஆண்டிருந்தால் ஆகாது. இப்போ எட்டா புறவி என்பது இங்கே குதிரை. அப்போ 4 கால குதிரையுடைய வேகத்தை பார்க்கின்றோம். குதிரையை ஓட்டத்தை யாராலும் பிடிக்க முடியுமா பாருங்க. ஆனால் இங்கே நம்முள் இருக்கின்ற குதிரைக்கு 12 கால், ஈராறு காலடியோ 12 கால் குதிரையாக இங்கே நம்முள் அந்த எம்பெருமானுடைய சக்தி இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது, போக்கு வரவாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே வருகின்ற எம்பெருமானாரை நாம் இங்கே தடுத்து நிறுத்த வேண்டும். எட்டா புறவியடி ஈராறு காலடி விட்டாலும் பாரம்படி.
அவன் நம்மிடம் இருந்து சென்று விட்டால் நாம் இங்கே பிணமாக ஆகிவிடுவோம். அதனால் அவன் சென்றவுடனே அவன் மீண்டும் அவனை நாம் அழைத்துக் கொள்ள வேண்டும். இதில் என்ன தத்துவம் மறைந்திருக்கிறது? சில விஷயங்கள் வெளியே சொல்லக்கூடாது என்பது ஞான நெறியில் இருக்கின்ற குருமார்க்கத்தின் கட்டளை. எதையோ சிந்தித்து இருக்கின்ற நம் மக்கள் கண்டமிட்டு கண்டம் பாயும் ஆற்றலை பெற்றிருக்கின்ற இவர்களுடைய அறிவு ஒன்றை மறந்திருக்கிறது. ஒரு சராசரியான மனிதன் நீங்க பாருங்கள், ரோட்டில் நடந்து போற பாருங்கள், உற்று நோக்கி பாருங்கள். உங்கள் கவனத்தை முழுவதும் அவன் மேல் செலுத்துங்கள். அவனுக்கு எந்த துணையும் இல்லை. எப்படி நடந்து சென்று கொண்டிருக்கின்றான்? அவனை இயக்கம் கருவி எதுவாக இருக்கின்றதா? யோசித்து பாருங்கள். அக்கம் இல்லை துக்கம் இல்லை என்பார்கள். அவனிடம் எந்த ஒரு பிடிப்பும் அங்கு இல்லை. ஆனால் நடந்து கொண்டிருக்கின்றான், எல்லா செயல்களும் செய்து கொண்டிருக்கின்றான். நன்றாக நடந்து சென்று கொண்டிருக்கின்ற அந்த மனிதன் ஒரு கணம் கீழே விழுந்த பிறகு எழுந்திருப்பதில்லை. கேட்டால் பிணமாகி விட்டான் என்கிறோம். அப்போ ஏதோ ஒரு ஆற்றல், ஒரு சக்தி நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சக்தி நம்முள் வளம் பெற்று இருக்க வேண்டும். அந்த சக்தியை நாம் காப்பாற்ற வேண்டும். அந்த சக்தியை நாம் காப்பாற்றினால் அந்த சக்தி நம்மை காப்பாற்றும். இதுதான் ஆன்மீகம். யோசித்து பார்க்க வேண்டும். நம்முள் இருக்கின்ற அந்த இறைவனை ஆன்மா என்று சொல்லுகின்றோம், ஜீவன் என்று சொல்லுகின்றோம், சிவம் என்று சொல்லுகின்றோம். அந்த எம்பெருமான் அண்டத்திலேயும் இருக்கின்ற அந்த எம்பெருமான் ஒவ்வொரு பிண்ட தேகத்துக்குள்ளும் இருந்து நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார். அவரை நாம் காப்பாற்ற வேண்டும். இதுதான் உண்மையான ஆன்மீகம், ஞான நெறி. ஏனென்றால் அவரை காப்பாற்றினால் அவர் உன்னை காப்பாற்றுவார். வேறு எவராலும் உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க எங்கே புறத்திலே சென்று, மலையிலே சென்று தீர்த்தங்கள் ஆடினாலும், காடு மலைகளை சுற்றி வந்தாலும் உங்கள் சக்தியை நீங்கள் விரயமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இருக்கின்ற அந்த இறை சக்தியை எப்படி எதன் வழியாக நீங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனிதன் தூங்குவதிலும், எழுந்து நடப்பதிலும், மனம் கழிப்பதிலும், பெண்களிடம் போகம் கொள்வதிலும், இப்படியாக அந்த இறைசக்தியை ஒரு மனிதன் இழந்து கொண்டே இருக்கின்றான். அந்த சக்தி உங்களிடம் தேய்ந்து கொண்டே போகின்றது. அப்போ அந்த இறைசக்தி உங்கள் இருக்கும் வரையும் இந்த உடல் இங்கே வளம் பெற்று இருக்கும். அதான் நம் முன்னோர்கள் கூறுவார்கள், காயமே இது மெய்யடா, அதில் கண்ணும் கருத்தும் வையடா. ஏனென்றால் இந்த உடல் உங்களுக்கு இதுதான் மூலம். மூலாதாரம் கூறுகின்றார்களே, உங்களுக்கு மூல ஆதாரமாக இருப்பது இந்த தேகம் மட்டும்தான். இந்த தேகம் ஒரு மனிதனுக்கு பலவிதமான தோற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? யோசித்து பாருங்கள். உங்கள் தந்தைக்கு நீங்கள் மகன், உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் தம்பி. பாருங்கள், பிறருக்கு உங்க மகனுக்கு நீங்க தந்தை, உங்கள் மனைவிக்கு நீ கணவன். இப்படி பல பேருக்கு பலவிதமான தோற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த உடம்பு. அப்போ இந்த உடல் கீழே விழாமலும் இந்த உயிர் மேலே பறந்து போவாமலும் ஒரு பொருள் இங்கே பிடித்து கொண்டிருக்கிறது. யோசித்து பார்க்க வேண்டும். அதுதான் இறை சக்தி. அந்த சக்தி இங்கே இல்லை என்றால் உங்கள் உடலிலே இங்கே உறவாடி கொண்டிருக்கின்ற அந்த உயிர் மேலே பறந்து போய்விடும். அது பறந்து போய்விட்டால் இந்த உடல் கீழே சாய்ந்துவிடும்.
உங்களை மகன், மனைவி, தந்தை என்று பல பேர்கள் பலவிதமான தோற்றங்களை கொடுத்து கொண்டிருந்த அந்த உடல் இங்கே கன நேரத்தில் காணாமல் போய்விடும். அதனால் பாருங்கள், அந்த சக்தியை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் யாருக்கும் சென்று கோடி ரூபாயை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வைராக்கியம் என்ற ஒரு நிலை உங்களிடம் இருந்தால் போதும். உங்கள் ஜீவனை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம். அப்பொழுது ஒரு வளமான வாழ்வு. யோசித்து பாருங்கள். அதுதான் திருமூலன் கூறியிருப்பார். அற்புதமான ஒரு பாடல். ஏற்றி இறக்கும் இருகாலை பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் உரியதுவாமி. இங்கே காற்று என்பது இங்கே உங்களுடைய உயிர். இந்த உயிருக்கும் உடலுக்கும் ஒரு பந்தம் இருக்கிறது. ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருள் தான் உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் ஜீவன் என்று பெயர், ஆன்மா என்று பெயர். அதான் ஔவையார் கூறுவார்கள், உணர்க உணர்வுடையார். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பில் உத்தமனை காண். அந்த உத்தமன் இங்கே கோயில் கொண்டிருக்கின்றான். அதனால் ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஞானம் என்பது மதத்தை பற்றி பேசுவதோ, சமயத்தை பற்றி பேசுவதோ, சமய நெறிகளில் புகழை பற்றி பேசுவதோ அல்ல. ஞானம் என்பது உங்கள் ஜீவனை பற்றி பேசக்கூடியது. அதெல்லாம் வள்ளலார் உலகத்தில் யாரும் பெரிய ஆளு கிடையாதுங்க. உலகத்தில் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு பெயரை கூறி இவர் பெரியவர், அவர் பெரியவர் கூறுவார்கள். ஆனால் எல்லாரை விட மிகவும் உயர்ந்தவர் வள்ளல் பெருமானார் மட்டும்தான். யாருக்கும் சிந்தையில் உதிக்காத ஒரு சிந்தையில் அவருக்கு உதித்தது. அதான் வாடியை பெயரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேனே. பாருங்க, அதற்குள் அந்த ஜீவன் எவ்வளவு மழை இல்லாமல், அந்த காயிற வெயிலிலே தண்ணி இல்லாமல் எப்படி வாடி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த செடிக்குள் இருக்கின்ற அந்த ஜீவன் எவ்வளவு வதப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பற்றி உலகத்தில் எந்த ஒரு மகானாவது சிந்தித்து பார்த்திருக்கிறார்களா? வாய்க்கிலே பேசிவிட்டு சென்றார்கள். ஒவ்வொரு ஜீவராசியும் குறித்து அதனுடைய தன்மையை நமக்கு விளக்கி கூறிய மாபெரும் வல்லல் ஐயா ராமலிங்க அடிகளார் மட்டும்தான். என்ன ஒரு அற்புதமான, யோசித்து பாருங்கள். ஏனென்றால் அவருடைய பெருமை அருமை எல்லாம் நமக்கு யாரும் புரிவதில்லை. அதாவது உள்ளூர் குளம் தீர்த்தம் ஆகாது என்று என்பார்கள். அது போலத்தான் இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு மனிதன் ஞானம் என்ற தெளிவை அடையுங்கள். நீங்கள் அடைவதற்கு இந்த தமிழ் ஞான சபை துணை நிற்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான ஞான கருத்துக்களை கூறிவிட்டு அதன் பிறகு ஞான ரகசியங்களை செயல்பாடு. ரகசியம் என்பது இங்கே வாய்க்கிலேயே பேசுவது அல்ல, செயல். உழைக்க வேண்டும். நீங்கள் இங்கே உழைக்கும் போதுதான் உங்களுடைய ஜீவனை பலப்படுத்த வேண்டும். அப்படி இந்த ஜீவன் இந்த உடலிலே எப்படி எங்கெங்கு இருக்கின்றான், அவனை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்பது ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையிலே நாம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டால் அந்த தன்மை நமக்கு விளங்கிவிடும். இதைத்தான் வள்ளல் பெருமானார் கூறுவார், வணைந்து வணங்கி ஏத்துது நாம் நம்மில் உலகில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய்ப்புகளின் சத்தியம் சொல்கின்றேன் என்று கூறியிருப்பார். ஆகவே இந்த உடலிலே முக்கியமான பகுதிகள் 24 பகுதிகள் இருக்கிறது. பெருவிரல் கட்டை விரல் முதல் உச்சந்தலை வரை இந்த உடலிலே முக்கியமாக 24 பகுதிகள் இருக்கிறது. அந்த 24 பகுதிகளுக்கும் 24 அச்சரங்கள், அதாவது எழுத்து. இங்கே தமிழ் 216 எழுத்தில் இங்கே புதைந்திருக்கிறது.
அந்த எழுத்துக்கள் மூலமாக, அச்சரவுகள் மூலமாகத்தான் நாம் நம்மை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தேகத்தை வளப்படுத்தும் போதுதான் இந்த உடலிலே இருக்கின்ற அந்த ஜீவனை நாம் வளப்படுத்த வேண்டும். இந்த உடலை வளப்படுத்தாமல் ஜீவனை வளப்படுத்த முடியாது. இது சத்தியம். யோசித்து பாருங்கள். அதனால் ஞான தெளிவினை நம் முன்னோர்கள் அற்புதமாக நமக்காக கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாம் அவற்றையெல்லாம் நோக்கி பார்க்காமல் இன்றைக்கு மிகவும் கேவலமாக இருக்கிறது இந்த மக்களுடைய செயல்பாடு. ஒவ்வொருவரும் ஒரு செல்போனை கையில வைத்துக் கொண்டு அதிலேயே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதனுடைய ஆற்றல் திறன் எங்கே சென்று கொண்டிருக்கிறது பாருங்கள். மூளை சுருங்கி விடுகிறது. இவனுடைய மனிதனுடைய இயக்கம், இந்த உடல் இயக்கம், உடல் சக்தி அனைத்தும் இவனை விட்டு வெகு துறைவாக அது விலகி சென்று கொண்டே இருக்கிறது. அதனால் அவற்றையெல்லாம் விட்டு உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிற எம்பெருமானார் தனக்குள்ளும் நமக்கு உற்ற நண்பனாக நம்முள் இருந்து கொண்டு நமக்கு வேண்டிய அனைத்து காரண செயல்களை செய்து கொண்டு நமக்கு வளமான வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். சிலர் கேட்கலாம், நான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று கேட்கலாம். அது உன்னுடைய ஊழ்வினை பயன். எவரெவர் என்ன பாவ புண்ணியத்தை சம்பாதித்தார்களோ அதை நாம் இப்பிறவியில் அறுவடை செய்து தீர வேண்டும். அதற்கு எம்பெருமான் துணை நிற்பார். இதுதான். அது வள்ளுவர் பெருந்தகை கூறியிருப்பார். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாழறிவு நட்டார் தொழார் எனின். இறைவனுடைய பாதத்தை பிடித்தால் மட்டும்தான் சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கவே தவிர இதை விட்டு வேற எந்த கல்வி நீ கற்றாலும் பாழ். அதனால் ஞான தெளிவினை நீங்கள் அடையுங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.